தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. அவங்களுக்கு இந்த பராபவ வருடம் இந்த ஆணி மாத கிரக நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களோட ராசிநாதன் குரு அங்கேயே உச்சமும் பெற்றிருக்கிறாரு. இது ஒரு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதம் அப்படின்னு வந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே கவலைப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். பண வரவிற்கு முன்பே செலவு அப்படிங்கிறது காத்திருக்கும். மாதம் முழுவதுமே மகிழ்ச்சி குறையாமல் இருக்க நீங்கள் எப்பவுமே சிந்தித்து செயல்படுவது, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மேலுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்குது, எந்த மாதிரியான பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலுமே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம், உங்களுடைய ராசி என்ன, மேலுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குது, உங்களுடைய இடம் நேரம் இதெல்லாம் குறித்து பிறந்த தேதி ஒரு சில பேத்துக்கு மாறுபடும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு 5-6 தேதி அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு போகிறாரு. உங்களோட ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய், பஞ்சம விரையாதிபதியானவர். மேலுமே சத்ருஸ்தானத்திற்கு வரும் பொழுது எதிரிகளோட பலமானது குறையும். இருந்தால் கூட மனக்கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உறவினர்களோட பகையாக மாறலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள் ஏற்படும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளோட கெடுபிடி இந்த டைமில் அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த சேமிப்புமே கரைய ஆரம்பிக்கும். குழந்தைகள் வழியில் பல பிரச்சனைகளும் சரி விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதிலையும் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆணி 21ஆம் தேதி அதாவது 5/7/2026 அன்று சிம்மராசிக்கு போகிறாரு. உங்களோட ராசிக்கு 66, 1 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது பெற்றோர் வழியில் உங்களுக்கு பல ஆதரவுகள் கிடைக்கும். கல்விக்கேற்ற வேலைகள் அமையும். அதே நேரத்தில் பாடுபாட்டுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கலையே, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வேறு வேலைக்கு ஏதாவது போகலாமா அப்படிங்கிறோம் நினைத்தவங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்திலிருந்து வேலைக்கான அழைப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அமையும். மேலுமே கூட்டு தொழில் செய்கிறவங்க தனித்து இயங்கக்கூடிய முயற்சியில் நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மேலுமே எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி சனி வக்கரம் அதாவது ஆணி 31ஆம் தேதி 15/7/2026 அன்று மீன ராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். அதாவது உங்களோட ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்துக்கு அதிபதியானவரும் அவர் வக்கரம் பெறுவது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே ஒரு யோசித்து செய்யணும், திட்டமிட்டு செய்யணும். அதே நேரத்தில் எவ்வளோதான் திட்டமிட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அது முடியாத மாதிரி சூழ்நிலைகள் அமையும். குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை சந்திக்க இந்த காலகட்டத்தில் சூழல்கள் அமையும். மேலுமே உங்களோட ராசி மற்றும் 6, 10 ஆகிய இடங்களில் சனியோட பார்வை பதிகிறது. எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். மருத்துவர் செலவு கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் மனம் நிம்மதி இல்லாமல் ஒரு சூழலானது உருவாகும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட நீங்கள் எப்போவுமே ஒப்படைக்காதீங்க. குறிப்பாக யாரையும் நம்பி இந்த காலகட்டத்தில் செயல்பட முடியாது. மேலுமே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்திய மனநிலை மாற வேணுமா அப்படின்னா மந்தன் எனப்படக்கூடிய சனியை தொடர்ந்து வழிபட வேணும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும்.
மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களால் அதிக ஒரு முயற்சி எடுத்த நான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஞான மோட்சக்காரகன் கேது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இருந்தால் கூட உங்களுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைமில் சாதகமற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு செயலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே உங்களை சங்கடப்படுத்தி வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எப்போவுமே திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் நிலைகள் உருவாகும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனால் உங்களோட செயல்களில் வேகம் இருக்கும். விவேகம் அப்படிங்கிறது இருக்காது இந்த காலகட்டத்தில். சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே சில பேர் செஞ்சு வரக்கூடிய தொழிலை இடமாற்றம் செய்வீங்க. மேலுமே உங்களோட லாபாதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்திலேயே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியான ஒரு நிலையும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைமில் விலக ஆரம்பிக்கும். பொன் பொருள் சேர்க்கும். மேலுமே ஜூன் 6 முதல் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தாய்வரி உறவுகளோட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவிற்கு வரும். அதே நேரத்தில் தாயாரின் உடல்நிலை அப்படிங்கிறது ஒரு சீராக இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்து வந்து அந்த மந்த நிலை நீங்கி தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையானது உருவாகும். கையில் பணம் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தவறான நட்புகளை விட்டு விலகுவது உங்களுடைய வருங்காலத்துக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே சந்திராஷ்டமம் இந்த காலகட்டம் பார்த்திங்களா உங்களுக்கு ஜூலை 14, 15 இந்த நாள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வாழ்க்கையில் வளம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அடுத்ததான் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனச்சாட்சியின்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமாக தான் அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா உங்களோட லாபாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் தோன்றிய நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும். பணவரவுக்கு அதிகமாக தம்பதிக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. நோய்கள் நொடிகள் அப்படி இருந்து ஒரு நிலைகள்லாம் மாறும். ஏன் அப்படின்னா குரு பார்வைகளால் மருத்துவம் மற்றும் வீண் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். மனதில் பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும். உறக்கம் இல்லாமல் நீண்ட நாளாகவே தவித்து வந்த நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் தைரிய வெறிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களோட செயல்களில் வேகம் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் ஜூன் 20 முதல் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றுமே வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நடத்தி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவீங்க. உங்களோட செல்வாக்கும் சரி அந்தஸ்தும் சரி நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே விலகும். வழக்கு விவகாரங்கள் எல்லாம் சாதகமாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே ஜூன் 19, ஜூலை 15, 16 இந்த டேட் ரொம்பவே உங்களுக்கு கவனமாக இருக்கணும். ஆண்டாள் அழகரை வழிபட எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றிலுமே வெற்றி கொடுக்கும். அடுத்ததான் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றலுடன் முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களோட நிலைகளில் மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீர்னு இடமாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் ஓரிடம் அப்படின்னு சொல்லி வாழ வேண்டிய ஒரு நிலையும் சில பேர்த்துக்கு இருக்குது. ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எப்போவுமே திட்டமிடாமல் ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டு பல சங்கடத்திற்கு ஆளாகுவீங்க.
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இழுபறி அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்கும் அப்படின்னா கூட குரு பகவானோட பார்வைகள் விரய மற்றும் குடும்ப சுகஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தால் கூட அதுலேயும் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். கையில் பணம் பொருளும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். சில பேர்த்துக்கு கண் பார்வையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். மேலுமே அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும். மேலுமே சனி பார்வையினால் உங்களுக்குண்டான நெருக்கடி மந்தநிலை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பெண்கள் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக காப்பதும் ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இது ஒரு நெருப்பு ராசி இல்லையா, நெருப்பு மாதிரி பொங்கி எழியக்கூடிய ஒரு ராசி தான். அதனால் எப்போவுமே ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அடுத்தவங்க மனதை புண்படுத்தாத மாதிரி பேசுகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதிகாலையில் சூரியனை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.